Hi students, I am Dilip Samachal Max, class 10th, chapter 7, unit exercise sum, 5 more questions. Question number 9 paranga. The volume of cone is 1005 5 by 7 centimeter cube. The area of the base is 201 1 by 7 square units. Find the slant height of the cone. So, இதுதான் கொடுத்துருக்காங்க. Find the slant height னா L கண்டுபிடிக்கணும் சரிங்களா. எதனுடைய எல் கோனுடைய எல். அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது கோனுடைய ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த இப்படி நமக்கு ஒரு கோன் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த கோனுடைய டயக்ராம் போட்டுக்கிறோம். இதனுடைய ஸ்லாண்ட் ஹைட்னு அந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் எல். இந்த கோனுடைய டோட்டல் வேல்யூ நமக்கு தெரியும். வால்யூம் ஆஃப் த கோன் கொடுத்துருக்காங்களா. அதுக்கடுத்தது பேஸ்னால் இந்த வேல்யூ, இது பேஸ். அப்போ இந்த பேஸோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்கணும். கிவன் வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் டு 1005 5 by 7. வால்யூம் ஆஃப் கோன் அப்படின்போது நமக்கு ஃபார்முலா தெரியும். 1/3 pi r square h ஈக்குவல் டு. ஸோ இது மிக்சர் ஃப்ராக்ஷனாக இருக்குது இல்லைங்களா. மிக்சர் ஃப்ராக்ஷன் போது இதை இம்ப்ராப்பராக மாற்றிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சப்போ 1005 7 மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா 7040 டிவைட் பை 7. சரி, ஸோ அப்போ இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த பேஸ்னால் இந்த பார்ட் சர்க்கிள். அப்போ அதனுடைய ஃபார்முலா யூஸ் பண்ணும். பேஸ் ஆஃப் த ஏரியா 201 1 by 7. இதை நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்குது. அப்போ பேஸுங்கும்போது பேஸ் ஆஃப் த ஏரியா ஃபார்முலா pi r square. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். pi r square. இது மிக்சர் ஃப்ராக்ஷன். அப்போ இம்ப்ராப்பராக மாற்றலாம். இதை மல்டிப்ளை பண்ணிட்டு 1 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 201 அப்படின்போது 701 1407. அதோட 1 ஆட் பண்ணால் 1408 by 7. ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் 2 அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் 2 வேல்யூவை ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் 2 substituting equation 1 we get equation 1 value 1/3 pi r square h equal to 7040 divided by 7. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், pi r square வேல்யூ இது இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ இதுக்கு பதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1/3 into pi r square வேல்யூ 1408 by 7 into h equal to 7040 divided by 7. செகண்ட் பார்த்தீங்கன்னா h மட்டும் இங்கே வச்சுக்கலாம். ரிமைனிங் இருக்கிற எல்லா வேல்யூ மல்டிப்ளை கன்வெர்ட்டிங் இன்ட்டு RHS சைடு. அப்போது h is equal to 7040 by 7 into reciprocal ஆகிடும். அப்போது 7 divided by 1408 into 3. ஸோ இது நம்ம 7 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 டைம்ஸு இது 1 டைம்ஸு. அப்போ 7 கேன்சல் ஆகிடுது. அதுக்கு அடுத்து நம்ம கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 1408. இதையும் இந்த ரெண்டு நம்பருமே நம்ம 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண முடியும். 1408 into 5 40 20 2. ஸோ 7. சப்போ 1 டைம்ஸு 5 டைம்ஸாக போகுது. பேலன்ஸ் என்ன இருக்குது, 5 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 5 into 3 equal to 15. ஸோ இது பார்த்திங்கன்னா ஹெச்சோட வேல்யூ 15 சென்டிமீட்டர். ஹைட்டு மட்டும் தான் நமக்கு தெரியும். ஸோ ஹைட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 15 மீட்டர். ஆக்சுவலாக நம்ம கண்டுபிடிக்க சொன்னது ஸ்லாண்ட் ஹைட்னா எல். அது போகிறதுக்கு நமக்கு ஆரோட வேல்யூ தேவை. ஸோ ஆரோட வேல்யூம் போது ஈக்குவேஷன் 1 யூஸ் பண்ணிக்கலாம். யூஸிங் 1 or 2 கூட யூஸ் பண்ணால் ஈஸியாக கிடைச்சிடும். 2 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். we get
pi r square equal to 7. Pi ஓட வேல்யூ 22/7 into r square equal to by 7. ஸோ இது மல்டிப்ளை கன்வெர்ட்டிங் into RHS ஆகிடு ரெசிப்ரோக்கல் ஆகிடும். by 7 into 7/22. 7 7 கேன்சல். ஸோ இது ரெண்டுமே நமக்கு 2 டேபிளில் ஸ்டாக்கெட் ஆகும். 704. ஸோ இதில் 11 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 டைம்ஸு 64 டைம்ஸு. அப்போ r ஸ்கொயர் ஈக்குவல் டு 64, r ஈக்குவல் டு 8. இப்போ ரேடியஸும் நமக்கு தெரியும், செகண்ட் ஹைட்டும் தெரியும். ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்க ஃபார்முலா L equal to root of h square plus r square equal to L ஓட வேல்யூ தெரியாது, ஸோ அதனால் ரூட்டு h ஓட வேல்யூ தெரியும் 15 ஸ்கொயர் ப்ளஸ் r ஸ்கொயரோட வேல்யூ 64 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 15 ஸ்கொயர் போது 225 ப்ளஸ் 64. ஸோ ரெண்டு இது நம்ம சம்மா பண்ணலாம். 289க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 17 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து எல்லோட வேல்யூ. எல் அப்படின்னா ஸ்லாண்ட் ஹைட். ஸோ கொஷனை கண்டுபிடிக்க சொன்னது ஸ்லாண்ட் ஹைட்டோட வேல்யூ தான். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு.